இப்போ நிதானத்துல தானே இருக்கீங்க? அதனால தாண்டி கேட்குறேன், இதையே இங்க கழட்டி வச்ச. சரி, இங்க இருந்த நகை எங்க? இது நீங்க கட்டின தாலிங்க. இத கழட்ட உரிமை இருக்கு, அடகு வைக்கவோ விற்கவோ உரிமை இருக்கு. ச்சே, அந்த பையன் கிட்ட ஏங்க செயினை வாங்குனீங்க? என்னடி உளர்ற? அது என் ஃப்ரெண்டோட செயின். அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வர சொன்னான், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல அந்த செயினை கொடு. 25 வருஷமா நீங்க போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. மரியாதை அந்த வீட்டு பையன் கிட்ட போய் செயினை கொடுத்துட்டு வாங்க. நான் ஏன் தரணும்? அவனா விரும்பி என்கிட்ட கொடுத்தான், சும்மா சொல்லக்கூடாது. அந்த ராஜா ரொம்ப நல்ல பையன், குணத்துல தங்கம். அதனாலதான் தங்க செயினை என்கிட்ட கொடுத்தான். ஸ்வப்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு போய் சொல்லி வாங்கியிருக்கீங்க. அந்த பையன் பாவங்க, மனசிறங்கி அந்த செயினை கழட்டி கொடுத்துருக்கான். சிவகாமி, சும்மா சொல்லக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அடுப்படியிலேயே உட்காந்துருக்க. ஆனா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற. அதோட என்ன நல்லாவே தெரிஞ்சு வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நல்ல புருஷனா இருந்தா பரவாயில்ல, நான் என் பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட புருஷனை பொண்டாட்டியா இருக்கிற நான் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் நஞ்ச இருக்கிற மரியாதையாவது இந்த குடும்பத்துக்கு காப்பாற்ற முடியும். அதான் புருஷன் வேண்டான்னு சொல்லி தாலியை கழட்டி வச்சிட்டீங்களோ?